சந்திரிகா அந்த பட்டணத்தில் உள்ள தொழிலதிபர்களின் மனைவிகளில் மிகவும் முக்கியமான ஒரு பெண்மணி. இவளைப் போல தொழிலதிபர்களினுடைய மனைவிகளை எங்கேயாவது மொத்தமாக அழைத்து சென்று அவர்களுக்கு பயனுள்ள ஒரு கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்பது நீண்ட நாட்களாக அவளுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு பாரம். என்றாலும் அந்த நாளின் செலவுகள் அனைத்தையும் அவர்களிடம் கேட்காமல் அதை தானே கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து திட்டமாயிருந்தாள். என்றாலும் யார் யாரிடம் போய் எப்படி கேட்பது, எவ்வளவு கேட்பது என்பதை குறித்து குழப்பத்துடனே நீண்ட நாட்கள் இருந்துவிட்டாள். ஒருவேளை இந்த சந்திரிகாவைப் போல நீங்களும் மற்றவர்களிடத்தில் கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற காரியங்களை எப்படி கேட்பது என்று குழப்பத்தோடு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் முதலாளியிடம் சம்பள உயர்வுக்காக நீங்கள் கேட்க வேண்டும் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லது பக்கத்து வீட்டு நாய் அடிக்கடி குறைப்பதால் உங்கள் வயதான பெற்றோர் படும் பாடுகளை எப்படி யாரிடம் கூறுவது, அதற்கு எப்படி தீர்வு காணலாம் என்று யோசித்து கொண்டிருக்கலாம். அல்லது உங்களோடு சில நாட்களாக பேசாமல் இருக்கும் உங்கள் கணவனிடத்தில் அல்லது மனைவியினிடத்தில் எப்படி மன்னிப்பு கேட்பது என்று குழம்பிக் கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் நான் கேட்டால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று குழம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் உங்கள் தேவையை நீங்கள் எடுத்துச் செல்ல நீங்கள் குழப்பமடைய தேவையில்லை. ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கையை உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறார். கடந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்தும் அவருக்கு தெரியும். எதிர்காலத்தில் நீங்கள் எதை திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். எனவே எந்த ஒரு காரியத்தை குறித்து கடவுளிடம் பேசவும் நீங்கள் தயங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. உங்கள் கவலையை குறித்து நீங்கள் அவரோடு பேசலாம், உங்கள் பயத்தை குறித்து நீங்கள் அவரோடு பேசலாம், உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அவரிடத்தில் கேட்கலாம், உங்களுக்கு வரும் சோதனைகளை குறித்து நீங்கள் அவரோடு பேசலாம், உங்கள் தேவைகளை குறித்து அவரோடு நீங்கள் பேசலாம். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் நம் கடவுளை குறித்து பரிசுத்த வேதம் கூறுகிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திடநம்பிக்கையோடே தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாகியிருக்கிறது. நாமும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் கடவுளிடம் பேசுவோமா?